ஒருத்தன் தவறு செய்தாருன்னு சொன்னா, நீ அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, நீ அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, நீ எப்படி இந்த காரியத்தை இப்ப பண்ணுவ, நீ எப்படி இந்த காரியத்தை இப்ப சொல்லுவ அப்படின்னு தான் நம்முடைய அந்த வாய் வார்த்தைகள் வருமே ஒழிய, அல்லாஹ் உனக்கு ரஹமத் செய்யட்டும், அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும், அல்லாஹ் உனக்கு தெளிவை கொடுக்கட்டும், அல்லாஹ் உனக்கு ஞானத்தை கொடுக்கட்டும், இந்த தவறிலிருந்து மீட்சியை கொடுக்கட்டும் சொல்ற இந்த வார்த்தைகள் எத்தனை பேரிடத்தில் குடிக்கொள்ளுகிறது சகோதரர்களே? எத்தனை பேரில் இருக்கிறது? உள்ளத்தில் பிறர் நலம் பற்றி உள்ள அக்கறை உள்ளவர் மட்டுமே இரத்த நாளங்களில் பிறர் நலம், சோசியல் என்று சொல்லக்கூடிய, சோசியல் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய பிற சேவைகளில் ஊறி திளைத்தவர் மட்டுமே நீ நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்தோடு வாழ்றாங்க சகோதரர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாவின் ஈடு இணை இல்லாத அன்பும் அவனுடைய கருணையும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு உரிய எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தின் வாழ்க்கையில இறைவன் மனிதன் மீது கொண்ட கருணையின் காரணமாக அவனை எப்படியாவது தன்னுடைய அடியானாக, நெருக்கமானவனாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், எப்போது அவன் அழைத்தாலும் அவன் துவாவிற்கு பதில் தர வேண்டும் என்ற அந்த ஒரு ரீதியில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறார். அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய இறைவனின் திருநாமங்கள்ல தன்னுடைய பெயரில் பிரதானமான பெயராக முஜீப் என்ற பெயரை அல்லாஹ் தஆலா வைத்திருப்பார். முஜீப், நாமளும் பிள்ளைகளுக்கு முஜீபுர் ரஹ்மான் என்று பெயரிடுகிறோம், அப்துல் முஜீப் என்று பெயரிடுகிறோம். மொத்தத்தில் முஜீப் என்ற அந்த அற்புதமான பெயரை தன்னகத்தை வைத்திருக்கும் போது எப்போது அடியான் தன்னை நினைத்து அழைத்தாலும் அவன் பதில் தரக்கூடிய, அவனுக்கு பதில் தரக்கூடிய முஜீபாக நான் இருக்கிறேன் என்பதற்காக அந்த பெயரை தன்னுடைய பெயரில் ஒன்றாக வைத்திருக்கிறான் சகோதரர்களே. இப்ப துவா கபூலியத் அப்படின்றது ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. நீண்ட கால பிரார்த்தனை, நீண்ட கால பிரார்த்தனையில கிடைக்காத ஒரு நாள் விடை ஒரு நாள் கிடைத்து விட்டது என்று சொன்னால் அந்த மூமினுடைய உள்ளம் ஆர்ப்பரிக்கின்ற ஆனந்தம் எண்ணில் அடங்காதது, எல்லையில் முடியாதது. அந்த அளவுக்கு அல்லாஹ் துஆவுடைய கபூலியத்தை தந்துவிட்டால் மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அது ஒரு பெரிய வெகுமதி, இந்த உலகத்தில் ஒரு மூமினுக்கு தரப்பட்ட வெகுமதி. அல்லாஹ் உங்களையும் என்னையும் கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனைகளை கபூலியத் பெற்றதாக ஆக்கி அருள்வானாக. தடை கற்களாக இருக்கக்கூடிய அனைத்து தரித்திர பிடித்த பாவங்களையும் துஆவை ஒப்புக்கொள்ள வைக்காமல் துஆவை வானுலகத்திற்கு கொண்டு செல்ல தடையாக இருக்கின்ற அனைத்து தடை கற்களையும் அல்லாஹ் தகர்த்தெறிவானாக. துஆ ஒப்புக்கொள்ளப்படுவதற்குண்டான ஒரு சூட்சுமம் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு அற்புதமான சூட்சுமம், அடுத்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது. எப்போதெல்லாம் நீங்கள் அடுத்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறீர்களோ அப்போது நீங்கள் உங்களுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் என்பதை நீங்கள் மறக்கலாகாது. அல்லாஹு தாலா சில துஆக்களை இப்படி அமைத்திருப்பான், அதாவது சிங்குலர் புளூரல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒருமை, அதாவது பன்முகத்தோடு அல்லாஹு தாலா வைத்திருப்பான், ஒரு முகத்தோடு வைத்திருக்க மாட்டான். சில துஆக்கள் வேணா ஒரு முகத்தோடு வரும், அதாவது தனிமையில் ஒருவர் தன்னை மட்டும் நினைத்து ஓதுவது போன்று வருமே ஒழிய பெரும்பாலான துஆக்கள் ரப்பனா 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 என்றுதான் வரும் சகோதரர்களே. ரப்பனா என்று சொன்னால் சிங்குலர் அல்ல, ரப்பி என்று சொன்னால் தான் சிங்குலர், ரப்பனா என்று சொன்னா புளூரல், பன்மை. இந்த பன்மையான துஆக்கள் தான் குர்ஆனில் அதிகம் வரும். இதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், ஒரு மூமின் தன்னை விட பிறரை முற்படுத்துவதில் தான் அவனுடைய ஈமானின் கட்டிக்காரத்தனம் இருக்கிறது. அதுல ஒரு பர்டிகுலர் துஆ, ரப்பனா இக்ஃபிர் லனா வலி இக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மட்டும் மன்னித்ததோடு நிறுத்தி விடாமல் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த, இறந்து விட்ட எங்களுடைய சகோதர சகோதரிகள், முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய தவறுகளை மன்னிப்பாயாக. இந்த மன்னிப்பை ஒருவன் கேட்கும் போது இவன் பாவங்கள் மன்னிக்கப்பட அந்த துஆ ஒரு பிரதானமான காரணமாக இருக்கிறது அன்பு சகோதரர்களே, பிரதானமான காரணமாக இருக்கிறது அன்பு சகோதரர்களே. சையதுனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு சகோதர தோழர்களில் அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்களும் ஒருவர். தர்தா ரலியல்லாஹுடைய தாயார் அபூ தர்தாவுடைய மாமியார் ஒரு முறை வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ அபூ தர்தா ரலியல்லாஹு பார்க்கறதுக்காக போறாங்க. பார்க்கறதுக்காக போகும்போது
அப்ப தாயார் அவங்களுடைய மாமியார் கேட்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு போறதாக கேள்விப்பட்டனே அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, ஹஜ்ஜுக்கு போறேன், துவா செய்யுங்க அப்படின்னும் போது அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க ஹஜ்ஜுக்கு போனா எங்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்துடாதீங்க. நலவான விஷயங்கள் அனைத்திலும் அல்லாஹு தாலா எங்களுக்கும் பங்கு தர வேண்டும் என்பதை நீங்கள் மறக்க கூடாது என்று ஒரு மாமியார் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய தன் மருமகனிடத்துல துவா செய்ய சொன்ன அந்த செய்தியை நாம் பிரசித்தி பெற்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கிறோம். அப்ப நல்ல புரிந்து கொள்ளணும், பிறருக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனையில் அல்ஹம்துலில்லாஹ் நாம் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தோமேயானால் நம்முடைய பிரார்த்தனையும் இன்ஷா அல்லாஹ் கபூலியத் பெறும் என்பதில் எந்த விதமான ஐயத்திற்கும் இடமில்லை. படிப்பை நீங்கள் கேட்கிறீர்களா? படிப்பற்ற மக்களுக்காக துஆ செய்யுங்கள். வாழ்க்கையில் வசதியை கேட்கிறீர்களா? ஏழைகளின் வசதிக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். குழந்தையை கேட்கிறீர்களா? குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தையை தா என்று அந்த மக்களை நினைவு கூறுங்கள். நீங்கள் பிரார்த்தனை செய்கின்ற நேரத்தில் உங்களில் எந்த நியாமத்துக்கள் இல்லாமல் இருக்கிறதோ அது இல்லாத இன்னொரு மக்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய பிரார்த்தனைக்கு ஆமீன் கபூலியத்தை கொடுக்கக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் தருகிறான். மேலும் அந்த அம்மா சொல்றாங்க, நான் ஏன் சொல்றேன் தெரியுமா உனக்கு? ஹஜ்ஜுக்காக நீ துஆ செய்ய ஏன் சொல்றேன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சகோதரன் இல்லாத போது, தன்னுடைய சகோதரன் முன்னாடி புகழ்றது இல்ல, அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்யட்டும் பரக்கத் செய்யட்டும் இல்ல, நீ இல்லாத போது பின்னாடி உட்கார்ந்து கொண்டு உனக்காக பிரார்த்தனை செய்கின்ற நேரத்தில் ஒரு மலக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி நீ என்னென்ன கேட்டாயோ, அடுத்தவர்களுக்காக என்னென்ன கேட்டாயோ அது அனைத்தும் உனக்கும் தரப்படட்டும் என்று துஆ செய்ய சொன்னதாக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் பிரார்த்தனை செய்யும் போது ஒரு மலக்கு அவருக்காக சுபசோபனம் சொல்லக்கூடிய செய்தியை எங்களுக்கு சொன்னார்கள் அப்படின்ற அந்த நிகழ்வை அவருக்கு மருமகனுக்கு எடுத்து காட்டினாங்களாம். அந்த அம்மா மருமகனுக்கு எடுத்து காட்டினாங்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அல்லாஹு அக்பர் நமக்கெல்லாம் அந்த இது டக்குன்னு வரமாட்டேங்குது. மாஷா அல்லாஹ் அப்படின்ற அந்த வார்த்தை வரும், இன்ஷா அல்லாஹ் அப்படின்ற வார்த்தை வரும். நம்ம வாழ்க்கையில் இந்த இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் எந்த அளவுக்கு இடம் பெறுகிறதோ அதே போல கொஞ்சம் கூட குறையாம பாரக்கல்லாஹ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துங்க. பாரக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வை உங்களிடத்தில் சொல்கிறாரா? பாரக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக என்று சொல்லுங்கள். அடுத்த சனமே, அடுத்த நொடியே உனக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று ஒரு மலக்கு உங்களுக்காக துஆ செய்கிறார். இந்த பெருந்தன்மையான உள்ளம், இந்த விசாலமான உள்ளம் நம்மிடத்தில் எப்போது வருகிறதோ அப்போது நாமும் நன்றாக இருப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பாரக்கல்லாவை அதிகமாக செய்யுங்கள். உங்களிடத்தில் வாழ்த்து பெற வரக்கூடிய மக்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருப்பீங்க அப்படின்றதோடு நிறுத்தாம பாரக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் சொல்லி துஆ செய்தீர்களேயானால் அந்த பரக்கத்தை வானுலகத்தில் இருந்து அல்லாஹ் அவருக்கும் சேர்த்து உங்களுக்கும் சேர்த்து தருகிறான். சகோதரர்களே, ஒரு கட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க இமாமத்து. அபூ பக்ரா ரலியல்லாஹு அவசரமா ஓடி வர்றார். ஏதோ ஒரு வேலை, ஜமாத்து தப்பிருமேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருண்டா அவசரமா ஓடி வர்றார். ஓடி வரும்போது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குக்கு போயிட்டாங்க. ருக்குக்கு போய் சமி அல்லாஹ்னு சொல்லிட்டு அந்த ரக்காத்து கிடைக்காது. அந்த ரக்காத்து திரும்ப தொழுகணும், அந்த ரக்காத்து முடிஞ்சிரும். இந்த அபூ பக்ரா ரலியல்லாஹு என்ன பண்றாங்கடா, எங்க முன்னாடி சப்புல போய் நிக்கிற முன்னாடி சப்புல போய் நாம சேர முன்னாடியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அப்படின்னு சொல்லிருவாங்களோன்னு பயந்த அபூ பக்ரா ரலியல்லாஹு அவர் உள்ள நுழைஞ்ச அந்த வாசல்லையே என்ன செய்யறாருன்னா ருக்கு செஞ்சிடறாரு. தக்பீர் கட்டி என்ன செஞ்சிடறாரு, சப்புல சேராம ருக்கு செஞ்சிடறாங்க. ருக்கு செஞ்சு தொழுக முடிஞ்ச உடனே அவரை பார்க்கறாங்க, வித்தியாசமா எங்கேயோ நிக்கிறாரு. எதனால உன்னை இந்த மாதிரி செய்ய தூண்டியது எது? யா ரசூலல்லாஹ், ஜமாத்து தொழுக தப்பீருன்றதுக்காக நான் வர்றதுக்குள்ள நீங்க ருக்குல இருந்து சமியல்லாஹ் சொல்லிடுவீங்கன்றதுக்காக நான் அங்கேயே ருக்கு செஞ்சிட்டேன். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே பாருங்களேன், ஸாதகல்லாஹு ஹிர்ஸா, அல்லாஹ் உனக்கு இந்த மாதிரி நன்மைகளை செய்யக்கூடிய விஷயத்தில் பேராசையை அதிகப்படுத்துவானாக சொல்லி துஆ செய்றாங்க. ஸாதகல்லாஹு ஹிர்ஸா லா தஊது, ஆனாலும் இனிமேல் இப்படி செய்யாதேன்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸாதகல்லாஹு ஹிர்ஸா, அல்லாஹ் உனக்கு இது போன்ற நன்மைகளை செய்வதில் ஆர்வத்தையும் தேட்டத்தையும் அதிகப்படுத்துவானாக என்று சொன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்
வலா தாவுது, இந்த பாவத்தை திரும்ப நீ செய்யாதப்பா, அப்படி பண்ணாத, அது ஜமாத்துக்கு மாற்றமானது அப்படின்றதையும் முகமது ரசூலுல்லாஹ் பதிவு செய்தாங்க. இன்னைக்கு ஒரு தவறை செய்த உடனே அந்த தவறை சுட்டி காட்டுறதுல மட்டும்தான் நம்ம மைண்ட் ஓடிக்கிட்டு இருக்கோம். பாத்திருக்கலாம், ஒருத்தர் தவறு செய்தாருன்னு சொன்னா நீ அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, நீ அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, நீ எப்படி இந்த காரியத்தை இப்ப பண்ணுவ, நீ எப்படி இந்த காரியத்தை இப்ப சொல்லுவ அப்படின்னு தான் நம்முடைய அந்த வாய்வார்த்தைகள் வருமே ஒழிய, அல்லாஹ் உனக்கு ரஹமத் செய்யட்டும், அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும், அல்லாஹ் உனக்கு தெளிவை கொடுக்கட்டும், அல்லாஹ் உனக்கு ஞானத்தை கொடுக்கட்டும், இந்த தவறிலிருந்து மீட்சியை கொடுக்கட்டும் சொல்ற இந்த வார்த்தைகள் எத்தனை பேர் இடத்தில் குடிக்கொள்ளுகிறது சகோதரர்களே? எத்தனை பேரில் இருக்கிறது? உள்ளத்தில் பிறர் நலம் பற்றி உள்ள அக்கறை உள்ளவர் மட்டுமே, இரத்த நாளங்களில் பிறர் நலம், சோசியல் என்று சொல்லக்கூடிய, சோசியல் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய பிற சேவைகளில் ஊறி திளைத்தவர் மட்டுமே நீ நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்தோடு வாழ்றாங்க சகோதரர்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா லிஸ்ட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சுயநலவாதி மட்டும்தான் அவன் வாழ்க்கையில நிறைய அடிகளை பெறான். பிறநலவாதி அடிகளை பட்டாலும் கூட, மிதிகளை பட்டாலும் கூட, அடுத்த கட்டமாக, அடுத்த ஸ்டெப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை முன்னேற்றத்தின் பக்கம் கொண்டு செல்கிறான். அடுத்த ஸ்டெப்பாக அவன் இன்பத்தின் பக்கம் செல்கிறான். பிறர் நலம் பேணுதல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த பிறர் நலம் பேணுதல் என்ற அந்த உத்தமமான செயல்பாடு யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர் மௌத் வரைக்கும் நன்றாக வாழ்ந்து மறைகிறார். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அவருக்காக துஆ செய்கிறார்கள். ஏன் உச்சத்தில் நான் சொல்வேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வித்தியாசமான வழக்கு ஒன்று வந்தது. என்ன வழக்கு? ஒருத்தர் இஸ்லாத்தை தழுவ போறேன்னு வந்து நிக்கிறாரு, ஆனா விபச்சாரம் பண்றதுக்கு அனுமதி கேட்கிறாரு அப்படின்ட்டு. வெட்டணும் குத்தணும்ன்ற எண்ணம் தான் வரும் நமக்கு. ஒரு பிராஸ்டியூஷன் வந்து இஸ்லாத்துல இருந்து கொண்டு நான் செய்வேன், அது செய்யறதுக்கு அனுமதி கொடுண்டு இஸ்லாமிய ஷரியத்தின் நாயகர் தலைவர்கிட்ட வந்து கேட்கும் போது எப்படி இருக்கும்? ஒரு சாதாரணமான முஸ்லிமை இதை அக்செப்ட் பண்ண மாட்டானே, தலைவர்கிட்ட போய் கேட்கிறாரு எனக்கு அனுமதி கொடுங்க. அப்ப சஹாபாக்கள்லாம் அவர் அடிக்கிறதுக்காக துணிகிறாங்க. அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யறாங்க. தடை செய்துட்டு, இது உலக ஃபேமஸான ஹதீஸ், இது அவர் அழைக்கிறாங்க. அழைத்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாங்க. எனக்கு அனுமதி வேணும், எனக்கு ஜினா செய்யறதுக்கு அனுமதி வேணும். அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரிப்பா உன் தாயோட நீ ஒன்று சேர விரும்புவியா அப்படின்னு கேட்கிறார். என்ன இப்படி கேட்கிறீங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், என்ன இப்படி கேட்கிறீங்க அப்படின்னு சொல்ற, அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்யணும், ஏன் இப்படி கேட்கிறீங்க? உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன் சகோதரியோடு நீ இணைய விரும்புவியான்னு சொல்லிட்டு கேட்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்யணும், என் தாய் தாப்பன் உங்களுக்கு சமர்ப்பணம் ஆகட்டும், ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? உன் பெத்த பிள்ளையோடு இணைய விரும்புவியான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்படியே பொட்டில் தெரித்தால் போல கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை உரைக்க ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாருங்க, நீ யாரோடு விபச்சாரம் புரியுறியோ தனியா வானத்துல இருந்து குதிச்சவ கிடையாது. ஒன்னும் யாருக்காவது மகளா இருப்பா, ஒன்னும் யாருக்காவது மனைவியா இருப்பா, ஒன்னும் யாருக்காவது சகோதரியா இருப்பா, அல்லது யாருக்காவது தாயாக இருப்பா. அப்படின்னு உடனே அழுகிறார். பாவ உணர்ச்சியில் உந்தப்பட்டு காலம் முழுக்க பாவத்தை தொழிலாக கொண்ட அந்த ஆன்மா இப்போது படைத்தவனின் பக்கம் சாய துடிக்கிறது. அதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் உதவி செய்தாங்க, பக்கத்துல வாழ்ந்தாங்க. அவர் பக்கத்துல வந்தாரு. வந்த உடனே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹும்ம கஃபிர் தன்பஹு, யா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, வதஹிர் கல்பஹு, ஊறி திளைத்த பாவத்தில் ஊறி திளைத்த அழுக்கு படர்ந்த அவர் கல்வை நீ சுத்தப்படுத்துவாயாக, வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, அவருடைய மர்மஸ்தானத்தை இது போன்ற தகாத செயல்களை செய்வதிலிருந்து நீ பாதுகாப்பாயாக என்று துஆ செய்தார்கள். சகோதரர்களே, இதுக்கு மேல் அவர் பாவம் செய்வார். அது மட்டும் இல்லாம தன் கரங்களை அவர் நெஞ்சில் வைத்து துஆ செய்தாங்க. ரசூலுடைய கரங்கள் எங்கே எல்லாம் பட்டதோ அது அனைத்துமே தங்கமாக மின்னிருக்கிறது. ரசூலுடைய கரங்கள் எங்கே எல்லாம் பட்டதோ அது அழுக்கு நீங்கி வெளிச்சமாக மாறி இருக்கிறது. ரசூலுடைய கரங்கள் எங்கே எல்லாம் பட்டதோ அந்த இருள்கள் அகன்று ஒளியாக மாறி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அவருக்காக துஆ செய்தார்கள். அப்ப பிறருக்காக கேட்கக்கூடிய துஆ ஒரு வேல்யூபிளானது, வலிமை மிக்கது அப்படின்றதுக்கு இந்த ஹதீஸ் ஒரு பெரும் சான்றாக இருக்கிறது. சகோதரர்களே, இறுதியாக நான் சொல்வேன், உமர் ரலியல்லாஹு அவர்கள் உம்ராவுக்காக அனுமதி கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவின் சட்ட திட்டங்கள் அனைத்தையும் அவருக்கு கற்றுத் தருகிறார்கள்.
மன நிறைவோடு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் பயணம் செய்யும் போது யா உமர் என்று அழைக்கிறார்கள். யா உமர் என்று அழைத்த உடனே அவர் என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு திரும்புறார். திரும்பும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தன்சானி ஃபி துஆஇக, உமரே உன் துஆல என்ன மறந்துடாத அப்படின்றாங்க. எந்த துஆவுக்காக உலகம் காத்து கிடக்கிறதோ, எந்த கடைக்கண் கருணைக்காக காத்து கிடக்கிறதோ, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லா தன்சானி ஃபி துஆஇக, உன் துஆவில் என்ன நீ மறந்துடாதப்பான்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே கண்களில் கண்ணீர் அப்படியே வழிந்தோட அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவரே அவர்தான். உலகத்தில் கோடான கோடி செல்வங்கள் எனக்கு தரப்பட்டாலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னிடத்தில் துஆ சொன்ன அந்த தருணத்தை போல ஒரு இன்பத்தை உலகத்தின் எந்த இன்பமும் எனக்கு தராது என்று சொன்னார். அதனால் சகோதரர்களே, கையில் நீங்கள் எப்போது கைகளை அல்லாஹ்விடத்தில் ஏந்தினாலும் உங்களை முற்படுத்துவதற்கு முன்பு அடுத்தவர்களை முற்படுத்துங்கள், ஏழைகளை முற்படுத்துங்கள், நலிந்தவர்களை முற்படுத்துங்கள். வாழ்க்கையில் நீங்கள் பெறாத இன்பங்களை எத்தனையோ மக்கள் பெறாமல் இருக்கிறார்கள், அவர்களை முற்படுத்துங்கள். நீங்கள் கண்களில் பார்க்கக்கூடிய எத்தனையோ நலிந்த மக்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள், அடுத்த கட்டமாக செல்வதற்குண்டான முயற்சிகளை தெரியாத மக்கள், படிப்பில் ஆக பின்தங்கிய மக்கள், அல்லாஹ் உங்களுக்கு படிப்பை நல்ல தந்தா படிப்பு இல்லாதவனுக்காக துஆ செய்து பழகுங்க. வசதி வாய்ப்பு அல்லாஹ் உங்களுக்கு தந்தா வசதி இல்லாதவனுக்காக ரப்பே என்ன நீ எப்படி வசதிப்படுத்தி இருக்கிற அதே போல அவரை நீ வசதிப்படுத்து. இப்படி எண்ணம் ஒரு மூமினுக்கு பிறந்தாலே போதும் சகோதரர்களே, அவன் உலகத்தின் வாழ்க்கையிலேயே வெற்றி வாகை சூடுவான் இன்ஷா அல்லாஹ். இந்த குறுகிய புத்தி, இவனுக்காக நான் ஏன் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற அந்த குறுகிய புத்தி தான் ஒரே கோட்டுக்குள் அவனை, ஒரே வட்டத்துக்குள் அவனை அடைவடைத்து நாசப்படுத்தி விடுகிறது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உங்களையும் என்னையும் உலக முடிவு வரைக்கும், உலகத்தின் வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் அடுத்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக ஆக்குவானாக. அந்த துஆவையும் கபூலியத் பெற்றதாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.